மனிதரின் பரம்பரை நோய்கள்ல இலிங்கமிணைந்த தலைமுறையுரிமை அடைதல் காரணமாக ஏற்படக்கூடிய பரம்பரை நோய்கள்ல ஈமோஃபீலியா அல்லது குருதி உறையா நோய். அடுத்தது சிவப்பு பச்சை நிறக்குருடு. இந்த நோய்கள் இரண்டு தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப இந்த கேள்வியை பார்ப்போம். பரம்பரை அளவுடன் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமான நிறமூர்த்த வகையை குறிப்பிடவும். என்ன நிறமூர்த்தம்? எக்ஸ் நிறம் ஒரு வெரி குட். எக்ஸ் நிறமூர்த்தம். எக்ஸ் நிறமூர்த்தம். சிவப்பு பச்சை நிற குருட்டு நிலைக்கு காரணமான காவி பெண் ஒருவரின் பிறப்புரிமை அமைப்பை எழுதுக. சிவப்பு பச்சை நிற குருடுக்கு காரணமான காவி பெண். பெண் என்றால் இரண்டுமே எக்ஸ் எக்ஸ் வடிவத்துல காணப்படும். சரியா? இரண்டுமே எக்ஸ் எக்ஸ் வடிவத்துல காணப்படும். நாங்க அதாவது இதுல கேட்ட கேள்வி சிவப்பு பச்சை நிற குருடு. அதுக்கு நாங்க பாவிக்கிற எழுத்து கேபிட்டல் சியும் சிம்பிள் சியும். சரியா? காவி பெண்ணாக இருந்தால் எவ்வாறு வரும்? ஒரு கேபிட்டல் சி, ஒரு சிம்பிள் சி. அதற்குரிய நாங்க எழுதணும். காரணம் காவி பெண் ஒருவரின் பிறப்புரிமை அமைப்பை எழுதுக என்று சொன்னால் இந்த அமைப்பு எழுதணும். காவியமாக எழுதப்பட்டு கேபிட்டல் சியும் சிம்பிள் சியும் அது அப்படியும் எழுதலாம், இப்படி எழுதலாம். கேபிட்டல் சி சிம்பிள் சி போட்டும் எழுதலாம். அல்லது புக்ல உள்ளது போல எக்ஸ் நிறமூர்த்தத்துக்கு இந்த வடிவம் ஒன்று கேபிட்டல் சி, அடுத்தது சிம்பிள் சி. எப்படி எழுதினாலும் சரி தவறால். இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ். காவி பெண். அப்ப நோய் நிலைமை எப்போ வருது என்றால் நோயுள்ள மகன். இதுல வை வை இருக்கு புக்ல. இது எக்ஸ் கோடு ஒன்று வரணும். புக்ல தவறு திருத்திக் கொள்ளுங்க. சரியா? சிம்பிள் சி மட்டும் வரணும். எக்ஸ் நிறமூர்த்தத்துல மட்டும்தான் இணைஞ்சிருக்கு. அப்ப சிம்பிள் சி மட்டும் வந்தால் நோயுள்ள மகன். அடுத்தது இந்த இது சிம்பிள் சி உள்ளது. இந்த இதன் படி நோயுள்ள மகன், நோயுள்ள மகன். அது புரிதல் இருக்க. சரி, அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். காவி பெண் ஒருவரின் பிறப்புரிமை கேபிட்டல் சி சிம்பிள் சி கலந்து வரணும். சரி, அடுத்து சிவப்பு பச்சை நிற குருட்டு நோய் நிலைமைக்கு காவியான ஒரு பெண் சுகதேகியான ஒரு ஆணை திருமணம் முடிக்கும் போது முதலாவது சந்ததியில் தோன்றும் பிறப்புரிமை அமைப்புகளை புனச்சதுரம் ஒன்றில் எழுதி காட்டுக. இதை புனச்சதுரம் படிச்சிருப்போம். புனச்சதுரம் படிச்சிருக்கோம். சரி, நான் பேசுறது கிளியரா? சிவப்பு பச்சை நிற குருட்டு நோய் நிலைமைக்கு காவியான ஒரு பெண், காவியான ஒரு பெண். பெண் புணரி பகுதியில் இருக்கு. சுகதேகியான ஒரு ஆண். சுகதேகியான சொன்னால் அதுல ஒரு ஆண் கேபிட்டல் சி வரணும். காவியானதுன்னா கேபிட்டல் சியும் சிம்பிள் சியும் வரணும். சரியா? அப்ப நான் இப்ப பார்ப்போம். ஆண் புணரி சுகதேகியான ஆண். சுகதேகி ஆணா இருந்தால் எக்ஸ் கேபிட்டல் சி இருக்கணும், வை இருக்கணும். சரியா? அந்த நான் cross அந்த கோடு போட்டு வரையலாம். இங்கால காவியான பெண் என்று சொன்னால் கேபிட்டல் சியும் இதுல சிம்பிள் சியும் வரணும். சரியா? இப்படி எழுதினீங்கன்னா இப்ப எங்களுக்கு நிரப்புறது லேசி. அப்ப முதலாவது பாக்ஸ்ல வர வேண்டியது என்ன? ரெண்டுமே கேபிட்டல் சி. ரெண்டுமே கேபிட்டல் சி. ரெண்டுமே கேபிட்டல் சி ஆக இருந்தால் அது நோயற்ற பெண். அப்ப முதலாவது இப்ப எழுதினது நோயற்ற பெண். இரண்டாவது எழுத போறது இதுவும் கேபிட்டல் சி,
வை, நோயற்ற ஆண். அப்போ இப்ப எழுதினது எல்லாம் நோயற்ற. முதலாவது உள்ளது நோயற்ற பெண், இரண்டாவது உள்ளது நோயற்ற ஆண். சரி, அடுத்த சிம்பிள் சியும் கேபிட்டல் சியும் இருக்கு. இப்பொழுது போறேன், என்ன வரும்? கேபிட்டலும் சிம்பிளும் வரும்போது அது காவியாக வரும். காவி. அப்ப கேபிட்டல் சின்னு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது சிம்பிள் சி. சிம்பிள் சி. இப்ப எழுதின நீல நிறத்தில் எழுதினது காவி பெண். சரியா? காவி பெண். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. காவி பெண். அடுத்து நாங்க எழுத போறோம் சிம்பிள் சி. சிம்பிள் சியும் சிம்பிள் சியும் வை. சிம்பிள் சியும் வை. இப்ப கடைசியா எழுதினது தான் நோயுள்ள ஆண். சரியா? இப்ப இறுதியாக எழுதினது நோயுள்ள ஆண். சரியா பிள்ளைகள்? நோயுள்ள ஆண். அப்ப இது இப்படியான விடைகள் கேள்விகள் வந்து இதுல தோற்றமைப்பு விகிதம், பிறப்புரிமை அமைப்பு விகிதம் எல்லாம் கேட்கலாம். இப்ப இதுல தோற்றமைப்பு விகிதம் கேட்டால், சரியா, நோயற்ற பெண், நோயுள்ள ஆண் ஒன்று வந்திருக்கு, காவி பெண் ஒன்று வந்திருக்கு, நோயற்ற பெண், இதுதான் விகிதம். சரியா? நோயற்ற பெண், நோயற்ற ஆண், காவி பெண், நோயுள்ள ஆண், இதுதான் விகிதம். அது தோற்றமைப்பு விகிதம். அதே போல உங்களுக்கும் பிறப்புரிமை அமைப்பையும் எழுதலாம். சரியா பிள்ளை? சந்தேகம் இருந்தா கேளுங்க. சரி, அப்படி சந்தேகம் இல்லாட்டி நாங்க என்ன செய்வோம், அடுத்த கேள்விக்கு அடுத்த கேள்வி அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க மேலோட்டமா செஞ்சு கொண்டு வாங்க, எங்களுக்கு குயிக்கா முடிக்கலாம். சரியா? ஆகவே நாங்க அடுத்த கிளாஸ் நாளை சந்திப்போம். அவைத்தோட கிளாஸை நிறைவு செய்து கொள்கிறேன்.